நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். உன்னத பாட்டினுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். என் புறாவே, என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவர்களுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என் புறா. இந்த என் புறா என்று நேசர் தன்னுடைய மனவாட்டியை சொல்லுகிறதை நாம் இங்கே மையமாக வைத்து அந்த புறாக்கள் நாம் என்கிற அளவிலே இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. புறா என்று சொல்லும் பொழுது நாம் அறிகிறோம் எப்படி என்றால், கிட்டத்தட்ட 300 வகைக்கு மேற்பட்ட புறாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. வித்தியாசமான பெயர்களில் இருக்கிறது, வித்தியாசமான நாடுகளிலே இருக்கிறது. ஆனால் நமக்கு பரிச்சயமான 2 புறா இருக்குது. ஒன்று மணிப்புறா, இன்னொன்று மாடப்புறா. இந்த மணிப்புறா மாடப்புறா என்று சொல்லுகிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான புறாக்கள் இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா காட்டுப்புறாவின் சத்தம் அப்படியெல்லாம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புறாக்களுடைய சுபாவம் என்ன என்று சொன்னால், அவைகள் சேர்ந்து கூட்டமாக எந்த இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இறை போட்டால் என்ன செய்யும், எல்லாம் ஒன்றா இருக்கும். அந்த ஒன்றாக வாழுகிற ஒரு நல்ல ஒரு நிலைமையை பெற்றது தான் இந்த புறாக்கள். இந்தியாவிலே நாம் பார்க்கும்போது தமிழகத்திலே மாநில பறவையாக எது அப்படின்னா புறா இருக்குது. என்ன புறா? மரகத புறா. அதுக்கு என்ன 2 கலர் இருக்குது, சிவப்பும் அந்த நீலமும் இந்த பச்சையும் அப்படியெல்லாம் இருக்குது. கலர் வர்ணப்புறா. நம்முடைய பாரத பிரதமராக இருந்த முதலாவது பிரதமர் காலத்தில் இப்படி தோளில் ஒரு 2 இருக்கும். அவரும் அழகு, புறாவும் அழகு. அதனால் அவர் வச்சுக்கிட்ட பரவாயில்லை. நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையா சத்தியமும் கூட எப்படி இருக்குன்னா புறா என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த புறாக்கள் எங்கே இருக்கும் என்று சொன்னால், உயரமான கட்டிடங்கள், கோபுரங்கள், ஆலயங்களிலே மேல் பகுதி அல்லது போனால் பெரிய பெரிய கட்டிடங்களில் தான் என்ன செய்யும், இந்த புறா தனக்கு என்ன செய்யும்னா அந்த அமைத்து கொள்ளும் தன்னுடைய வசிப்படத்தை. இந்த புறாவில் ஒரு வித்தியாசமான மற்ற பறவைகளில் இருக்கிற ஒன்று என்னவென்னு சொன்னால், இந்த புறா குஞ்சுக்கு பால் ஊட்டும். எப்படின்னா, முட்டை அந்த குஞ்சு பொரிச்சதுக்கு பிறகு என்ன செய்யும்னா அதுக்கு பால் சுரக்குமா. அந்த பால் கட்டியாக இருக்குமா. இந்த அழகில் போய் அந்த அந்த சின்ன இது என்ன செய்யும்னா அது கொஞ்சம் இதாக வரைக்கும் அந்த பால் கொடுக்குமா. அப்படி ஒரு தன்மை. அதே வேளையில் முட்டை இருக்குதானே, பெண் புறா மட்டுமல்ல ஆண் புறாவும் சேர்ந்து இது ஒரு கொஞ்ச நாள் அது ஒரு கொஞ்ச நாள்னு சொல்லி அடக்காக்குமா. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பறவை தான் அந்த பறவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இந்த புறாவை தன் நேசர் தன் மனவாட்டிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எந்த மனவாட்டினா மனைவியாகிய மனவாட்டிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த உலகத்தில் எல்லா மனைவிகளும் ஒரு நாள் மனவாட்டியாக மாறுகிறது என்று சொல்லி வெளிப்படும் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வா என் மனைவியாகிய மனவாட்டி உனக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன் என்று சொல்ற. அப்ப இந்த புறாவினுடைய விசேஷ தன்மைகள் என்ன இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த புறாவை குறித்து நீங்க அறிந்திருப்பீங்க. அப்படின்னா, துணை பிரிந்தால் உயிர் வாழாது. துணை பிரிந்தால் உயிர் வாழாது. என்ன செய்யுமா, இந்த புறா துணை பிரிஞ்சிருந்தா ஒரு கல்லை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அது உயரம் எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ பறக்குமா. பறந்துட்டு முடியாம போனா அந்த கல்லை முழுங்கிடும். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு புறா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நேசர் பார்த்து முதலாவது சொல்றாரு, என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னது? உத்தமி என்று சொல்லும் பொழுது அங்க என்னன்னா பூரணமாக உள்ள என் மனவாட்டி என்று சொல்லி உன்னத பாட்டின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா, என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னிலே என்ன இல்லைன்னா பழுதொன்றும் இல்லை, நீ அப்படியே எல்லாவற்றும் சரியா இருக்கிறாய் என்று சொல்லி. உத்தமி என்றால் நாம் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். எப்படின்னா உத்தமன் என்று சொல்லி பார்ப்போம். உத்தமன் என்று சொல்லும் பொழுது உண்மை உள்ளவன் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
நாம் அதை பிறகு பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, அதுக்கு கீழே மணவாளன் எப்படி புகழுகிறார் அப்படின்னா, சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போலவும் உதிக்கிற அருணோதயம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, சந்திரனுடைய அழகை நாம் பார்க்கிறோம். சில வேளைகளில் பிள்ளைகளுக்கு ஆகாரம் ஊட்டும் போது சொல்லுவாங்க, பார் அந்த நிலாவை என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் சூரியனை போல வெளிச்சமும் காலையிலே பொற்கதிர்களை வீசி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு அருணோதயம் போல இருக்கிறவள் தான் என் மணவாட்டி என்று நேசர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த மணவாட்டியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யார் உத்தமி என்கிறது மூலா தெரியணும். உத்தமின்னு சொல்றாரு, என் புறாவோ என் உத்தமியே என்று சொல்ற. உத்தமி என்று சொல்லும் பொழுது நேசர் மேல பிரியம் வைத்து நேசருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நேசரோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவள் தான் உத்தமி. நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, எஸ்தருடைய புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாய அகஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாய மற்றொரு ஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்தது. என்னது உத்தமி? இன்னொரு உத்தமியை தேடுங்க அப்படின்றாங்க. அப்படியா இருந்தா என்ன நடக்கிறது அங்க அப்படின்னு சொன்னா, அகஸ்வேர் ராஜா எல்லா நாடுகளிலும் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். அந்த விருந்துக்கு யாரை கூப்பிடுறான்? வஸ்தியை கூப்பிடுறான். என் மனைவியே, நீ வர வேண்டும், அங்கே நீ வரும் பொழுது நான் மகிமைப்படுவேன். அது மட்டுமல்லாமல் உன் அழகை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். நீ பூர்ண சந்திரனாய் இருக்கிறாயா அல்லது சூரியனாய் இருக்கிறாயா அல்லது அருணோதயம் போல இருக்கிறாயா என்று காட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா, அந்த ராஜா நேசர் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது அது என்ன சொல்லுது, நீங்களும் ஒரு விருந்து வைத்திருக்கிறீங்க, நான் ஒரு விருந்து வைத்திருக்கிறேன். நான் அங்கே வர முடியாது, நானும் தானே விருந்து வச்சிருக்கிறேன், அதனால நாங்க வர முடியாது. வார்த்தையை புறக்கணிக்கிறாள். அவள் வார்த்தையை புறக்கணிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அன்பை புறக்கணித்தாள். இல்லையா? நேசர் புருஷன் மேல அன்பு இருந்து தானே செஞ்சிருப்பா, கூப்பிட்டு ஓடி போயிருப்பா, நான் வருவேன் அப்படின்னு. ஆனா புறக்கணிக்கிறா. இப்ப அவங்க சொல்றாங்க, இனிமே இவ ராஜாவுக்கு முன்னதாக வரவே கூடாது. இவ வந்தானா என்ன நடக்கும்னா, நாட்டில் உள்ள பொம்பளைங்களும் கெட்டுருவாங்க. நான் சொல்ற சிரிக்காங்க, வேதத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கிறதா நான் பேசிட்டு இருக்கேன். நாட்டில் இருக்க பொம்பளைங்களும். அதனால ராஜாவுக்கு என்ன செய்யணும், ஒரு நல்ல ராஜஸ்திரியா நாம பார்க்கணும். ஏன் அவ சொல்றா, எனக்கு டைம் விருந்து இருக்குது. என்னது? ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணும் போது ஒருத்தன் சொல்றான், என்ன தெரியுமா, நான் கல்யாணம் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னொருத்தவன் சொல்றான், நான் மாட்டை வாங்கினேனே. என்ன பள்ளி பிடுங்க பார்க்க போறியா? இன்னொரு சொல்றான், வயலை வாங்கிட்டேனே. அழைக்கப்பட்டவர்கள் காரணங்கள் சொல்லுகிறார்கள். தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் காரணம் சொல்லுகிறார்கள். போய் தெருவில் இருந்து கூட்டிட்டு வா. தேவ ஜனமே, நானும் நீயும் உண்மை இல்லாதிருப்போமே. பவுல் ஒரு காரியம், சுபாவ கிளைகளே முறிக்கப்படுமே ஆனால் என்று சொல்லி ஒரு வசனத்தை கீழே போடுறான். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படியா இருந்தா என்ன சொல்றாரு, அழைக்கிறாரு. இல்ல, இன்றைக்கு நானும் நீங்கள் எப்படி இருக்கிறோம்? அப்படியா இருந்தா என்ன நடக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னாக்கும் ராஜா விருந்து வைக்கும்போது என்ன நடக்கும்னா, ராஜா வீட்டுக்கு விருந்துக்கு போனா அந்த விருந்துல ஒரு காரியம் நடக்கும். வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசம். இன்னைக்கு விருந்து சாலைக்கு வர்றவங்க மேல என்னன்னா, நேசம் என்கிற கொடி விழுகிறது, ஆண்டவருடைய அன்பு என்கிறது விழுகிறது. அதனால தான் தாவீது, அவன் ஒரு ராஜா,
அவனுக்கு எல்லா பக்கத்திலே நெருக்கங்கள் இருந்தது, பயமுறுத்தல்கள் இருந்தது, ராஜ்யபாரம் இருந்தது. எல்லாம் இருந்தாலும் அவன் சொல்றான் பாருங்க, என்ன செரியாவின் குமாரர் என் கைக்கு மிஞ்சினவர்கள் அப்படின்றான். அவங்களால என்னைக்காவது எனக்கு என்ன ஏது நடக்கலான்றது அவனுடைய இது, எப்பயாவது ஒரு நாள் நடந்துரும். அப்படிப்பட்ட ஒரு ராஜா. ஆனா என்ன தெரியுமா சொல்றான் சங்கீதம் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோ வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அதை விட இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய ஆலயம் தான் எனக்கு வேண்டும். அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போன என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்கே நேசம் என்கிற கொடி என் மேல் படரோ, அந்த நேசம் என்கிற கொடி என் மேல் விழுந்ததுனாலதான் இன்றைக்கு நான் அரியணையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப அந்த உத்தமர்களிடத்திலே ஒரு தன்மை காணப்படணும். உத்தமி அல்லது உத்தமர்கள் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே ஒரு தன்மை காணப்பட வேண்டும். அது என்ன அப்படின்னா, அதுதான் கபடற்ற ஒரு நிலைமை. நீங்க பார்ப்பீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 1:47 நாத்தான் வேலை அவர் கண்டு என்ன சொன்னாரு? நாத்தான் வேல் தமிழத்திலே வர கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அப்ப உத்தமன்னா என்ன நடக்கும்? அவங்கிட்ட கபடு இருக்காது. அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான், அவன் சுத்தமுள்ளவனாக இருப்பான், அவன் எந்த நேரத்திலும் தகுதி பெற்றவனாக இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்னது? கபடற்ற ஒரு தன்மை. நீங்க பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார் மத்தேயு 10:16 என்னது? நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களா இருங்க. அப்ப புறா கிட்ட என்ன இருக்கக்கூடாது? கபடு இருக்கு. கபடற்றதுதான் புறா அப்படின்னா கபடற்றதுதான் உத்தமி, கபடற்றதுதான் உத்தமன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கபடற்றவர்களாய் உத்தமர்களாய் இருக்கிறவர்கள் யார் என்றால் அவர்கள் உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, மத்தேயு 25:23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பார்க்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. என்னது? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. நீ கபடற்றவன், நீ உத்தமன், உத்தமி, நீ என்ன செய்யணும் சொன்னா, நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறபடினாலே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த புறாவை குறித்து பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நாம் அந்த புறாவுடைய தன்மைகளை தியானிக்க ஆரம்பிப்போம்னு சொன்னா, நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள், மன சஞ்சலங்கள் இவைகளெல்லாம் வருகிறது. ஆனால் நாம் என்னென்னமோ எல்லாம் செய்கிறோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்றான், எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாருன்னு சொல்லி சங்கீதங்களுடைய புத்தகத்துல 55:6 வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். எனக்கு சிறகு இருந்தா நான் என்ன செய்வேன்? பறந்து போய் இளைப்பார். நீங்க சங்கீதம் 52 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் சொல்றான், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு சொல்லும் ஆண்டவரே, சத்துருவனுடைய கூக்குற நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் ஒவ்வொரு நாள் நான் முறையிடுறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்துரு எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா போராட்டமும் இருக்குது. இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? எனக்கு புறா மாதிரி சிறகு இருந்தா நான் புறாவை போல அலைந்து திரிந்து ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடத்தை நான் போய் அடைவேன். இன்னைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று வரும் பொழுது நான் எங்கே இளைப்பாறுதலை தேடுகிறேன் என்பது முதலாவது கேள்வி. எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய இடம் எது என்று சொல்லி பார்க்கணும். நீங்க பார்ப்பீங்கன்னா அப்படி இந்த உலகத்தில் உனக்கும் எனக்கும் இளைப்பாறுதலை கிடைக்கிற ஒரே ஒரு இடக்கும் என்றுதான் அது பிளக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, மத்தேயு 11:28 சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்.
அப்ப இவன் என்ன செய்யறா, பறந்து போய் இது ஒரு கண்மலையை தேடி போகிறது, கண்மலையிலே ஒரு இளைப்பாறுதலை தேடி போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் பிரச்சனை வரும்போது எங்க ஓடுறோம்னு பார்க்கணும், என்னத்தை செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் புறாவாய் இருந்தா இளைப்பாறுதலை தேடி இயேசுவினிடத்திலே மட்டும்தான் வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்ப்பீங்கன்னா பவுலை குறித்து பார்க்கும்போது பவுல் விதமாக சொல்றார். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதேனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்த தினத்திலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். என்னது சொல்றாரு? இளைப்பாறுதல் இல்ல, ஒண்ணு இல்ல, எப்பக்கத்திலும் நாங்க என்ன செஞ்சோம்? உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியாது, மன நிம்மதி இல்லாம இருக்குது. ஊழியக்காரனை சொல்றான். இன்னைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் பயங்களும் நிறைந்த ஒரு நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிறியா? நீ புறாவை போல இருந்தா நீ ஒரே ஒரு காரியம் செய்யணும்னா கிறிஸ்து இடத்துல வந்துடணும். நீ அப்படி வரும்பொழுது என்ன நடக்கும்? அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல், என்னது, எங்களுக்கு இரக்கம் பாராட்டினார், எங்களை ஆறுதல் படுத்தினார். எங்க இன்றைக்கு நீ உன் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற, யார் எனக்கு கரம் கொடுக்க முடியும், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், எந்த வகையிலே நான் இதை மேற்கொள்வேன் என்று சொல்லி பல விதத்திலும் நீ போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் உனக்கு கொண்டு சொல்லுகிறேன், நீ புறாவா இருந்தால் நீ இந்த கிறிஸ்துவனிடத்திலே வரும் பொழுது உனக்காக ஒருவரை ஏற்படுத்துவார். அவர் வருவார், உனக்கு உதவி செய்வார். அவர்கள் வருவார்கள், உனக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு வகையிலே தேவன் உன் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லுகிறேன். தீத்து வந்ததுனால தான் நாங்க ஆறுதல் அடைஞ்சோம். தீத்துவ கர்த்தர் அனுப்புனாரு. இன்னைக்கு நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை யாரிடத்திலிருந்து வர கர்த்தர் அனுப்புவார். ஏற்ற நேரத்தில் அனுப்புவார், உதவி செய்யும்படியாக அனுப்புவார், உனக்கு ஒத்தாசையை அனுப்புவார். அப்படி இருந்தா புறா எங்க போயிருக்கணும்? கிறிஸ்துவனிடத்துல போகணும். அங்கதானே இளைப்பாறு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராமம் 33:14 வாசிக்கும் பொழுது பார்க்கிறீங்க, என் சமூகம் உனக்கு முன்னதாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப சமூகத்தை நாடுறவனுக்கு தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துவை நாடுகிறவனுக்கு தேவன் அந்த இளைப்பாறுதலை இந்த மாலை வெள்ள கொடுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த வாக்கு திட்டங்களை பிடித்து கொண்டு நாம் ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவரே நிச்சயமாக நிறைவேறும், ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே அதை நீர் செய்வீர். நான் ஒரு காரியம் சொல்றேன், இவைகள் கூடாதது மனுஷனால மட்டும்தான், தேவனால் கூடாத ஒண்ணுமே இல்லை. இந்த வார்த்தையை விசுவாசித்தா நீங்க நினைக்கணும், இது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு அது நடக்கும். நடத்துகிறவர் கர்த்தர். என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லைன்னு நீங்க சொல்லணும், நீங்க அறிக்கை பண்ணணும். நாங்க அறிக்கை பண்ணுகிறதுனால தான் இந்த இடத்துல நிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதை விட்டுட்டு சில புறாக்கள் புலம்பிக்கிட்டே இருக்கும். என்னத்தை ஜெபம் பண்ணி, என்னத்தை பார்த்து, என்னத்தை செய்து, என்ன பிரயோஜனம்? வாசிங்க, நான் சொல்லல, வேற எந்த சொல்லுது, வாசிங்க ஏசாயா 38:14 வாசிங்க. நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின, கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். என் காரியத்தை கொஞ்சம் மேல ஃபைல தூக்கி வைங்க. என் ஃபைல் கீழே இருக்குது, என் ஃபைல் என்ன செய்யுங்க? என்னது புலம்புது கிடந்து? எப்படி புலம்புது? என் கண்கள் உயர பார்க்கிறதுனாலே பூத்து போயிடுச்சு, கர்த்தாவே ஒடுங்கிட்டே ஆண்டவரே, நான் உமக்கு பார்த்து காலையில் ஜோம் பண்ணேன், மாலையில் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே அப்படியும் தீர்மானம் பண்ணேன், இப்படி தீர்மானம் பண்ணேன், அதே கூட நிறைவேற்றினேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் கேட்குறீங்க இல்லையே, இப்பயாவது தூக்கி என் ஃபைலை மேலே போடுங்க. என்ன, ஏன் சமம் உனக்கு முன்னதாக போ, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தை விட்டுட்டு புறாக்களை போல புலம்புகிற புறாக்களை போல நான் நீங்களும் காணப்படக்கூடாது. அது உங்களே இல்லை, எல்லா மனுஷருக்கும் இதுதான், எல்லா மனுஷரும் தான். ஆனால் நான் மாற்றம் அடையணும். ஏனென்றால் என் தேவனுடைய சமூகம் எனக்கு முன்னதாக இருக்கும் வரையிலும் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, புலம்புறது எல்லாரும் தான் புலம்பா. நானும் தான் புலம்புவேன், நீங்கள் தான், எல்லாரும் புலம்புறதான். ஆனால் அந்த புலம்பலை நிறுத்தணும். ஐயோ 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 என்று சொல்லுகிற புலம்பலை நாம் என்ன செய்யணும்? நிறுத்தணும். அவன் என்ன சொன்னா? ஐயோ வெளியில பார்த்தீங்களா, ஐயோ வெளியில பார்த்தீங்களா. நாம் நிறுத்தணும். தேவன் ஒருவர் நமக்கு கூட இருக்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுக்குறாரு. இன்னொரு விதத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்க்குறோம், இந்த இளைப்பாறுதல் சரியாக எங்கிறது கிடைக்குது அப்படின்னா கிறிஸ்துவின் இடத்துலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னேன். கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுங்க. உன்னத பாட்டு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். என்ன? கண்மலையின் வெடிப்புகளின் சிகரங்களிலே மறைவிடங்களிலே தங்குற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. என்ன? கண்மலையில வந்த அந்த புறாவை பார்த்து சொல்றாரு, உன் முகத்தை கொஞ்சம் காட்டுமா. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள் வந்த உடனே உன் முகத்தின் அந்த அழகே மாறி போச்சு. சில நேரம் பார்த்து சொல்லுவீங்க, இவங்க உங்க முகத்தை பார்த்தா கவலையா இருக்குது பார்த்தீங்களா, வியாதியான்னு கேட்பீங்க இல்லையா? முகம் அப்படியே இருந்துச்சு, ஏற்கனவே நல்லா தான் இருந்துச்சு, இப்போ என்னது? அந்த துக்கத்தின் மத்தியிலே அந்த முகம் மாறி போச்சு. தோல்வியின் மத்தியிலே மாறி போச்சு. தேவையின் மத்தியிலே மாறி போச்சு. ஆண்டவரை பார்த்து பார்த்து இருந்த இந்த புறா சிகரத்து மேல வந்தவுடன் நேசர் பார்த்து சொல்றாரு, ஓ அழகான முகத்தை கொஞ்சம் காட்டுமா. இன்னைக்கு அலங்கோலமா மாறி இருக்கலாம், அதை அழகுபடுத்துறதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நேசர் சொல்றாரு, உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. உன் முகத்தில் அநேக கருத்து போச்சு, வடிவமே போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அத்தனை போராட்டம், அத்தனை உபத்திரமம், அத்தனை இடுக்கண்கள், அத்தனை வியாதிகள், அத்தனை நெருக்கங்கள் வந்ததுனால உன் முகம் இன்னைக்கு மாறி போச்சு. அந்த முகத்தை நான் மாற்ற போகிறேன். இப்போ கொஞ்சம் உன் சத்தத்தை கொஞ்சம் கேட்கணுமா? நான் இப்ப சிகரத்து மேல நீ வந்துட்ட, சிகரத்துல வச்சு நான் உன் சத்தத்தை கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா நீ அழுது 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 புலம்பி 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 உன் குரல் எல்லாம் மாறி போச்சு. இப்ப சரியான வார்த்தை கூட இல்லாதபடிக்கு இருக்கிறது. இப்ப அந்த சத்தத்தை நான் கேட்டு அந்த சத்தத்தை நான் மாத்தணுமா? நீ ஒரு முறை பேசு. இவ்வளவு அழகான ஒரு நேசர் உனக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. நமக்கு பிரச்சனை வந்தா நம்ம விட்டு ஓடி போறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனா நம்முடைய பிரச்சனைகளிலே நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இருக்காரு. சிகரத்துல வந்த உடனே விசாரிக்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கும் சிகரத்துக்குள்ள வந்தாதாங்க அருமையான காரியம் நடக்கும். மோசேயை பார்த்து நீங்க யாத்திராமத்தின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னாக்கும், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு. எங்க வரணும்? மலையின் மேல வா. மோசே மலையின் மேல் ஏறின போது மேகம் மூடிட்டு, ஆண்டவர் மோசே கீழே இருக்கிறான், இந்த புறா கீழே இருக்குது. இந்த புறாவை பார்த்து சொல்றாரு, கண்மலையின் சிகரத்துக்கு நீ ஏறி வா. நீங்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டு போகிற வழியில் அந்த சீனாய் மலைக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கும், போனால் நான் அப்போயே அங்கே போனேன். நான் சொன்னேன்னு தெரியுமா, இது சுவிஸில் இருந்திருந்தா இந்நேரம் கேபிள் கார் அழகாக போட்டிருப்பான். போட்டு ஆளுக்கு 50 ரூபான்னு எடுத்திருப்பான், அழகாக இருந்திருக்கும். ஆனால் இதில் என்னது? ஏறி போகணும். ஒட்டகத்தில் போவாங்க கொஞ்சம் பேர். நாங்கள் கொஞ்சம் தூரம் பாதி தூரம் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டுலையும் கூட அது ஒழுங்கு செய்யப்படாத ஒரு பாதை. அதில் ஏறி போகும்போது நான் யோசிக்கிறேன், ஒரு கல் ஒன்று காலில் அப்படி தடுக்கிருந்துச்சுன்னா மேலேருந்து கீழே வரணும், மிதிதானா கீழே வரணும், கீழே வந்துட்டு மறுபடியும் ஏறணும். அப்போ சிகரத்துக்கு வர்றதே கஷ்டம். ஆண்டவர் மோசேயை பார்த்து ஆவியானவர் அனுப்பி, நீ தூக்கிட்டு வா. எலியாவை தூக்கிட்டு போன மாதிரி, இல்லாட்டி அந்த மந்திரிக்கு சுவிசேஷம் சொன்னவனை தூக்கிட்டு போன மாதிரி
ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார் தானே, அது மாதிரி மோசையை தூக்கி மேலே கொண்டு, நீ ஏறி வா, நீ ஏறி வா, நீ ஏறி வா, இன்றைக்கு நீ ஏறி வா. பல கஷ்டங்கள், போராட்டங்கள், மனதில் வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் இருக்கலாம், அதை சுமந்துக்கிட்டு நீ ஏறி வா. நீ ஏறி வந்தா நான் அங்க நிக்கிறேன், அப்ப நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இவன் மோசே போன உடனே என்ன நடந்தது? அவன் மேல போன ஆண்டவர் ஒரு மேகத்தினால மூடிட்டாரு. இந்த புறாவுடைய முகத்தை காட்டு சொல்றாரு. புறாவுடைய முகத்தில் அநேக வடுக்கள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகளாலே உருவமே மாறி போயிருக்கிறது. சுலமித்தி கூட சொல்றா, எப்படின்னா நான் வெயில்ல இருந்தேன், என் சகோதரர் என்ன வெயில்ல போட்டு என் முகரூபமே மாறி போயிருச்சு, என் நிறம் மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்றது போல இந்த புறா அங்க கண்மலையில சிகரத்துல போனோன்னு முகம் மாறி இருக்கிறத பார்த்து தான் சொல்றாரு, உன் முகத்தை கொஞ்சம் எனக்கு காட்டு, உன் அழகான முகத்தை கொஞ்சம் காட்டு. நீ பிறக்கும் போது இந்த முகம் இருக்கல்ல, ஆனா இடையில வந்த போராட்டங்களும் பிரச்சனை தான் உன்னை மாற்றி விட்டது. இப்ப அந்த முகத்தை நான் பிரகாசிக்க பண்றதுக்காக என்னை பார் என்று சொல்லுகிறார். என்ன நடக்குது? மலையின் மேல ஏறி போய் அங்க இருந்த உடனே அந்த மேகம் மூட ஆரம்பிச்சிச்சு. மேகம் மூடினா உள்ள யாரு இருக்கானா? ஆண்டவர் இருக்காரு. சொல்றாரு, முகத்தை பார்க்கணும் அப்படின்னு. என் முகத்தை பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ ஏறி வந்த உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, உன் முகத்தை காட்டு. நீ முகத்தை காட்டினா உன் வடு, உன் கவலை, உன் துக்கம் எதெல்லாம் முகத்தில் தெரியுதோ அதை அவர் பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசிக்க பண்ணும்போது என்ன நடக்கும்னா உன் முகமும் கூட பிரகாசம் அடையும். நாமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்க வாசித்து போறீங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா. அப்ப இந்த ஒளி என்னது? இந்த கலங்கப்பட்டு அதே வேளை வேதனைப்பட்டு நிறம் மாறி போய் துக்கத்தோடு இருக்கிற முகத்து மேல படப்பட இந்த பிரகாச பட கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்னு இந்த முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதோட என்ன தெரியுமா நடக்குது? அங்க கொடுக்கிறாரு, உள்ள வார்த்தையை கொடுக்கிறாரு, கொடுத்து பலப்படுறாரு. நீ தேவ சமூகத்துல மலையின் மேல ஜெபத்துல ஏறி போய் அந்த சிகரத்துல இருக்கும்போது தேவ சமூகம் என்ன செய்யணும்? தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே உன்னை பலப்படுத்தி, உன்னை திடப்படுத்தி, உன் கால்களை ஊன்ற பண்ணும். மோசே அங்கிருந்து வர்றான். மோசைக்கு என்ன அவன் முகத்துல இருக்குன்னு தெரியாது. அவன் போகும்போது வேற மாதிரி. இப்போ கீழே இறங்கும்போது எப்படி தெரியுமா இருக்கிறான்? யாத்திரா 34:29 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மலையில இருந்து வார்த்தையை சுமந்துகிட்டு முகத்தில் பிரகாசத்தோட வந்தவன், அவன் முகம் மாறி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா கீழே வந்த உடனே ஜனங்கள் அவனை பார்க்க முடியாது இருந்தது, முக்காடு போட வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு தேவ ஜனமே, உன்னை வெட்கப்படுத்துகிற ஜனத்தின் முன்பாக உன் முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் நீ மலையின் சிகரத்துக்குள்ளே வரும் பொழுது தேவன் உன் முகத்தை பிரகாசிக்க செய்ய உண்மையுள்ளவராயிருக்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு உன் முகம் மாறிடுச்சு, உருவம் மாறிடுச்சு. நீயே கண்ணாடியில பார்க்கும்போது என் முகமான கேட்கிற நிலையில இருக்கலாம். மலையின் சிகரத்துக்குள்ளே நீ வா, கண்மலையின் சிகரங்களிலே தங்குகிற என் புறாவே என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையின்படியே நீ அங்க வந்து இளைப்பாறும் பொழுது தேவன் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணுவார். அப்பொழுது உன் முகமும் கூட பிரகாசிக்கும். அடுத்ததாக இந்த புறா எங்க இளைப்பாறுதல் தேடுது அப்படின்னா, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். என்னது? இந்த புறா நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொல்லி போனது. 55ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் வாசம் இல்லையா? போச்சு, போனா இளைப்பாறதுக்கு ஒரு இடமும் கிடையாது. இப்ப அலைந்து 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 எங்க வருதுன்னா நேர படகுக்கு வருது. நேரா படகுக்கு வந்த உடனே இந்த படகின் உரிமையாளர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த புறாவை கரம் நீட்டி எடுத்து அணைத்துக் கொள்ளுகிறான். இப்படித்தானே செஞ்சிருப்பான். வந்த உடனே அப்படியே எடுத்து கையை வச்சிருப்பான்.
இன்றைக்கு இளைப்பாறுதல் தேடி எங்கேயும் போக முடியாது, என் ஆண்டவரை தவிர என்று சொல்லி நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அணைக்கும்படியாக தேவ கரங்கள் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அந்த மந்திரவாதிக்கிட்டு போவேன், இந்த மந்திரவாதிக்கிட்டு போவேன், அந்த சூனியக்காரன்ட்டு போவேன், இந்த குறிச்சொல்றம் போவேன், அந்த இடத்துல போய் கும்பிடுவேன், இந்த அப்படின்னு இல்லைங்க. புறா பறந்து வருது, வந்த உடனே பார்க்கிறாரு, ஓ இளைப்பாறதுக்கு வேற இடம் இதுக்கு கிடையாது, இளைப்பாறதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்குன்னா அது இங்கே மட்டும்தான், அப்படியே அனுப்பிச்சுக்கிறாரு. நீ உண்மையான இளைப்பாறுதல் வேணுமானா நீ சரியாக அவரை தேடி வா, தேடி வந்தால் கர்த்தர் உன்னை அனுப்பிச்சுக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ பேலை எதை குறிக்கிறது அப்படின்னா சபையை குறிக்கிறது. பேலை எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபையில் கர்த்தர் அப்படியே அணைச்சி உன்னை இளைப்பாற பண்ணுவார். எப்படி இளைப்பாற பண்ணுவார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கோ, இந்த ஜனத்தோடு நான் எப்படி பேசுவேன்னா, பரியாச உதடுகளினாலும் அந்நிய வாசையினாலும் பேசுவேன், இதே இவர்களை இளைத்தவர்களை இளைப்பாற பண்ணுகிற காரியம். எப்படி போட்டிருக்கு? இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதாக இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட சொல்லு. எப்படி? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் துதியின் வேலையில் நீ துதிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், ஆவியில் நிறையும் போது அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது உன் உள்ளத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், அதுதான் உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல். அது எங்கே கிடைக்குது? சபையில் கிடைக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? சபையில் துதியின் நேரத்தில் நல்லா துதிக்கணும். எந்த நேரத்தில் துதி இருந்தாலும் வந்துடணும். எங்க உபாச கூட்டமா, ஜெப கூட்டமா, ஆவியின் கூட்டமா, வெளிப்புற ஜெப கூட்டமா, அல்லது போன ஞாயிற்று துதிக்கிற எந்த இடத்திலும் தேவ பிள்ளையே நீ கர்த்தரை மகிமைப்படுத்தினா தேவ சமூகம் உனக்கு முன்னதாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல உனக்கு ஆறுதல் கிடைக்கும். என்ன சொன்னாரு? இதே இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற ஆறுதல். அந்த இளைப்பாறுதல் எங்க வருகிறது? தேவ சமூகத்தில் துதிக்கும் போது வருகிறது. நல்ல வாய் திறந்து துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கணும், அவருடைய அற்புதங்களை சொல்லி துதிக்கணும். துதிக்க 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 என்ன நடக்கணும்? அவர் பேசுவாரு. இந்த ஜனத்தோடு எப்படி பேசுவேன் என்றா, பரியாச உதடுகளினாலும் அந்நிய வாசையினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசும்போது இதுவே அவர்களுக்கு. சில நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கும் போது அந்நிய வாசை பேசி ஆவியிலே நிறையும் போது கண்கள் குளமாகி அப்படியே தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்த பிரச்சனை மறந்து உள்ளத்துல சமாதானம் வந்திருக்கும். துதிக்கணும், நல்ல துதிக்கணும். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளுடைய சபைகளில் எனக்கு சரியான ஒரு காரியம் என்னன்னா, நல்லா துதிக்கிறீங்க, அந்த 4:30 மணிக்கு நிப்பாட்டணும், செய்தியை கொண்டு போகணுன்றதுக்காக. சில நேரம் நம்ம ஒரு பாட்டு படிச்சிருவோம், படித்து நல்லா துதிப்பீங்க, போன கிழமை இந்த கிழமை நல்லா துதிக்கிறீங்க. கர்த்தர் அந்த துதியை பார்க்கிறாரு, உங்களுக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுப்பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்னொரு வகை புறா இருக்குது. அந்த புறா என்ன செய்யணும்னு சொன்னால், வெளியில் உள்ள புறாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும். பார்த்துருக்கீங்கன்னா, புறா வளர்க்குறவங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அவன் ஒரு புறா வச்சுருப்பான். புறாக்கள் நல்ல ஞானம் உள்ளது. ஒரு காலத்தில் என்னது செய்தி இந்த இதில் அங்கே கொண்டு போகும். அதை எப்படி கண்டுபிடிச்சா எவ்வளோ பெரியவனாக இருப்பான், அதான் நான் யோசிக்கிறது. புறாவை எடுத்து இப்படி வீசுவான் பாருங்க. வீசுனா இது போகும், அங்கே ஒன்று மரத்தில் தனியாக உட்காந்துருக்கும். அது யாரோட புறாவை தெரியல, தனியாக உட்காந்துருக்கும். இது என்ன செய்யும் தெரியுமா? அதை கூட்டிகிட்டு இங்கே வந்துடும். புறா வளர்த்தவங்களை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்துருக்குறேன். 2 புறா வளர்த்தவங்க எங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டுட்டு. இந்த பாரு அப்படின்னு அடித்து அனுப்புனா அது போய் கூட்டிகிட்டு வந்துடும். அப்படியா இருந்தா என்னது? அப்படின்னு என்னது? ஒரு புறா போய் என்ன செய்யணும்? இன்னொரு புறாவை கொண்டு வரணும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? இன்னொரு சபைக்கு போய் ஒழுங்காக இருக்கிறால இங்கே வாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட வாங்க, அவர் தலையில் கை வச்சு உங்களுக்கு ஜோம்.
எந்த ஒரு சபைக்கு போகிற ஒரு ஆத்மாவையும் இந்த சபைக்கு வஞ்சகத்தினாலோ நயவஞ்சகத்தினாலோ கூட்டிட்டு வர வேணாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்தில் சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் அக்கறையோடு தான் நாங்கள் செயல்படுகிறோம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கும் போது பெயர் பெயராக சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன். எங்க வீட்டில் உள்ளவங்க தெரியும். ஒவ்வொரு பெயரை நான் ஜெபம் பண்ணும்போது இவங்க எந்த போயிருவாங்க, சின்ன எல்லா பெயரையும் சொல்லி ஜெபம் பண்றாரு இவர். எல்லா பெயரையும் தான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமை. அதுக்கு நான் உத்தரவாதி. நான் அதுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கணும். நான் ஜெபிக்கிறது என் வேலை. இதனால சாப்பிட்றனா இல்லை, அதெல்லாம் இல்லை. எனக்கு கொடுத்திருக்கிற வேலை அது. அதை நான் செய்யணும். ஒவ்வொரு ஊழியக்காரனு தான் செய்வான். ஒரு சகோதரி, ஒரு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சகோதரி மட்டும் சொல்கிறேன். அவங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நான் இனிமேல் இந்த சபைக்கு வரவான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர்? எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அப்போ ஏன் பிடிச்சிருக்கா? சரி, நீங்கள் இப்போ சபைக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம். ஏன் அங்கேருந்து இங்கே வரணும்? எனக்கு இல்லை, அங்கேயும் வசனம் சொல்கிறாங்க, சொல்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா சரி. எங்கள் வீட்டில் சொன்னாங்க தெரியுமா, அந்த ரத்த வலிக்கு நீ தாங்க. பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன். ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை மேய்ப்பன் அறிந்திருப்பான். அவன் என்ன சபிப்பான். நீங்க வாங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அந்த விசுவாசியை நான் எடுப்பேன், அவன் என்ன சபிப்பான். தேவ கிருபையினால் இந்த சபை இத்தனை வருஷமும் கர்த்தர் தாங்கி வருகிறார். ஏன் ஒரு நாள் எந்த ஒரு ஆத்மா எங்க போனாலும் அப்படி யாரோ ஒருத்தர் சத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை, சபை இல்லை, வெறுமையா இருக்கிறாங்களா, அவங்கள சொல்லுங்க. அவங்க வந்து ஆண்டோடைய அன்பை ருச்சி பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா இருக்கட்டும். புறா போய் புறா கூட்டிட்டு வருது, எங்கேயோ இருக்கிற புறாவை எந்த சபையிலும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே இருந்து தேவனுடைய அன்புல வளரட்டும். அவனுக்காக சோமனுங்க, அவனுக்காக எல்லா காரியம் செய்யுங்க, நட்பு வைங்க, அன்பு. ஆனா எப்ராஹிமை குறித்து ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றாரு. எப்படி தெரியுமா? பேதையான புறா. என்ன புறா? வாசிங்க எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. அவனுக்கு புத்தி கிடையாது. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியருக்கும் போகிறார்கள். என்னது? எங்க கூப்பிட்டாலும் போவான், எங்க கூப்பிட்டாலும் இருப்பான். இன்னைக்கு இங்க வாங்க, அங்க போயிடுவான். அங்க வாங்க, அங்க போயிடுவான். எங்க வாங்க, அங்கேயும் போயிடுவான். எது? பேதையான புறா. அதுக்கு என்ன இல்ல? புத்தி இல்ல. நீதிமொழியுடைய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பேதைகளாகிய வாலிபர்களில் ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனிச்சு, இவனுக்கு புத்தி இல்ல, கூப்பிட்டா பின்னாலே வந்துருவான்ட்டு அவ கூப்பிட்டோன்னு மாடு அடிக்கப்படுகிறதுக்கு போலவும் அதே வேளை தண்டனைக்கு போகிறவன போலவும் அவ பின்னாலே போகிறான். காரணம் என்னன்னா, பேதைகளாகி இருந்த வாலிபருக்குள்ளே ஒரு புத்தீனமான ஒரு வாலிபனை கண்டாள். இன்னைக்கு பேதைகளாக கபடற்றவர்களா இருக்கணும், வினவுள்ளவர்களா இருக்கணும், பேதைகளாக இருக்கக்கூடாது. புத்தீனமான யாரே? எப்ராஹிம் பேதையான ஒரு புறா. நம்முடைய வாழ்க்கையில நான் எங்க இருக்கவங்கலாம் நல்லா சொல்றேன். அங்க ஒரு கூட்டம், சுவிசேஷ கூட்டம், இங்க ஒரு ஏன் இங்க இல்லைன்னா என்ன கூட்டம்? இந்த கிழமையிலெல்லாம் 12 மணித்தியாலம் அப்படி சரியான வேலை. வீட்டுக்கு வந்தாலே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் சொல்வேன், என்னது சரி பரவாயில்ல, ஏன்னா வேலைக்கு ஆட்கள் குறைவு. ஆனாலும் பரவாயில்ல, விசுவாசிகளை ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கணும், சரியான ஆகாரத்தை கொடுக்கணும். இதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்னொன்று, உலகத்திலையும் நீங்கள் பேதைகளாக வாழாதீங்க. வினவுள்ளவர் யார் என்னத்தை சொன்னாலும் அத்தனையும் நம்புவேன், எல்லாத்தையும் நம்புவேன் இல்லை. இது இப்படியா அப்படியா என்று விசாரித்து பல. எகிப்தியம் கூப்பிட்டானு எகிப்தியம், அசிரியம் கூப்பிட்டானு அசிரியம் போகாதீங்க.
அடுத்து இந்த புறா கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு விசேஷித்த தன்மை இருக்கும். இந்த புறாட கண்களில் கண்ணீர் நிறைந்ததாக இருக்கும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் உன்னத பாட்டு புத்தகம் 1 அதிகாரம் 15 வசனம். என் பிரியமே, என் ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். நேசர் பார்த்து சொல்றாரு மணவாட்டியை பார்த்து, மணவாட்டியே உன் கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்னா புறாக்களுடைய கண்கள், காகத்துடைய கண்கள் கிடையாது. என்ன செய்யும்? நோவா படகுல ஒரு புறா அந்த காகம் இருந்துச்சு. நோவா வெளியில் விட்டா அது போச்சு. இந்த புறாவுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இது திரும்பி வந்துருச்சு. அது போன இடத்துல பார்த்தா எங்கேயோ மரத்தில் சிக்கி வயிறு கிழிஞ்சு குடல் வெளியில் இருந்துச்சு. அப்படியே என்ன வாசம் அடிக்குதப்பா அப்படின்னு பார்த்துச்சு. போய் கொத்து கொத்தி அப்படி ஒரு இழுச்சு பாருங்க, இழுத்து அப்படி வெளியில் எடுத்து 2 கொத்து. என்ன அருமையான சாப்பாடு! அது முடிஞ்ச உடனே எங்க வரும்? அது நீங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா போக்குவரத்து அதிபதியாக இருந்தார். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கும் காகத்தை வெளியிலே விட்டால் அது புறப்பட்ட பூமியில் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. இந்த கிழமை ஆண்டவர் தான் நல்ல வரணும், அடுத்த கிழமை அதுதான் நல்லணும், இன்னொரு கிழமை இன்னொன்று நல்லணும். ஒன்று கிறிஸ்துக்காக வாழணும், இல்லைன்னா இல்லை. புறாக்கள் நாங்கள்லாம். எங்களுக்கு வேற இடத்துல இருந்து எந்த விதத்திலும் எங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. எங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுனா கிறிஸ்துவின் மட்டும்தான் நடக்கும். கிறிஸ்துவர் தான் எங்களுக்கு ஜீவன். எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர் அவர் மட்டும்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப புறாக்களின் கண்கள், அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா உன்னத பாட்டின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கும் நேசருடைய கண் அப்படிப்பட்ட கண்ணா. எப்படி? அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறாக்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்படிதானே? அது பாலிலே கழுவப்பட்டு சுத்தமான கண்கள். அப்ப புறாக்களின் கண்கள் நதி ஓரத்தில் தங்கு. அது என்னன்னா இந்த புறாவுடைய கண்ணில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ரெண்டும் பார்த்தா அப்படியே இந்த தண்ணி ஓடுது. அப்படியே புறா கண்ணை பார்த்தா தண்ணி ஓடிக்குது. அந்த தண்ணியுடைய தண்ணி. மணவாட்டியுடைய கண்களும் தண்ணீரோடு இருந்த கண்களாக இருக்கணும். அது எதை குறிக்க தெரியுமா? ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபிக்கிறது, விசுவாசிகளுக்காக விசுவாசிகள் ஜெபிக்கிறது, சபைக்காய் ஜெபிக்கிறது, தேசங்களுக்காய் ஜெபிக்கிறது, மேலான அதிகாரங்களுக்காய் ஜெபிக்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது. கண்ணீரோட செத்த வீட்டுக்கு போனாலே சிரிப்பு வருது, திருப்பி எங்க கண்ணீர் வர்றது. நாம் யாரையும் குற்றப்படுத்துகிறதுக்காக நாம் அழைக்கப்படலை, பரிந்து பேசுறதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லேசில் கண்ணீர் வராதான், எனக்கும் வராதான். ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க அது வரும். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த யுத்த பிரதேசங்களில் எத்தனையோ பிள்ளைங்க ஒன்றுமே அறியாது. அதான் எனக்கு ஒன்றுமே அதுக்கு தெரியாது. பசிக்குது, மண்ணையா தின்றதுன்னு ஒருத்தன் கேட்குறான். அவங்களுக்காக ஜெபிங்க. இரக்கம் பாராட்டுகிறவர்களுக்கு இரக்கம் கிடைச்சே ஆகுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லூக்கா 19ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அழுதாரு. ஓ, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயா இருந்தால் உனக்கு நலமாயிருக்குமே. நியாய தீர்ப்பு உனக்கு கொண்டு வரப்போகிறது, அதை நீ அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம்.
தேவ பிள்ளையே, நானும் நீயும் நேசருடைய கண்களுக்கு ஒத்த அந்த புறாக்களுடைய கண்கள் பதிக்கப்பட்டவர்களாக கண்ணீர் நிறைந்ததாய் காணப்படணும். அழுது புலம்புகிறவர்களாய் நாம் காணப்படணும். சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கணும், சக விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கணும். ஒவ்வொன்றுக்காக கண்ணீரோடு கூட நீங்க ஜெபம் பண்ணா அந்த கண்ணீரை கர்த்தர் மறக்க மாட்டாரு. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறது மட்டுமல்ல, உங்க கண்ணீரையும் கர்த்தர் தொடப்பாரு. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணின போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உண்மையானால், நீ மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்தும் பொழுது உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார் என்பதும் நிச்சயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, புறாவினுடைய இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தன்னைத்தானே பலி கொடுக்கத்தக்கதான ஆயத்தத்தோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்த போது நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறபடி அவர்கள் பெருசா ஒன்றும் கொண்டு போறதுக்கு வழி இல்லை. குறைந்தபட்சம் என்ன கொண்டு போனா 2 காட்டுப்புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர. லூக்கால நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறீங்க, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி 1 ஜோடு காட்டுப்புறாயாவது 2 ஜோடு புறா குஞ்சையாவது என்ன செய்யணும், கொண்டு வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பவுல் சொல்லுகிறான், நான் ஜீவ பலியாக பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கிறிஸ்துவுக்கு அந்த புறாக்கள் அன்றைக்கு பலியானது, ஆனால் கிறிஸ்துவ நம் எல்லாருக்காகவும் பலியானார். தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனையோ சுவிசேஷகர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் அங்க பலியாக போனாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாங்க, கண்களுக்கு முன்பதாக எரிகிற அந்த நெருப்புல தூக்கி போட்டாங்க. ஆனாலும் தங்களை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நீதிமான்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நானும் நீயும் ஏதோ ரட்சிக்கப்பட்டுன்ற சந்தோஷம் நல்லதுதான், ஆனால் உன்மேலும் என் மேலும் சில கடமைகள் இருக்கிறது, அதை மறந்து போகக்கூடாது. நீ புறாவானால் அநேகருக்காக நீ உன்னை பான வழியாக வார்த்துத்தான் ஆகணும், நான் வார்த்துத்தான் ஆகணும். ஏனென்றால் அப்போ தான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ நான் பிரவேசிக்க முடியும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, புறா கிட்ட ஒரு நல்ல காரியம் இருக்குன்னா நல்ல செய்தி கொண்டு வரும். என்ன செய்யும்? நல்ல செய்தி. நீங்களும் நானும் புறாவாக இருந்தால் எப்போதும் நல்ல செய்தி கொடுக்குறவங்களா இருக்கணும். யாரோ ஒருத்தர் மன கஷ்டத்தில் வந்திருக்காரு, யாரோ ஒருத்தர் வியாதியில் வந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தார், உங்ககிட்ட வந்து ஏதோ ஆறுதல் கேட்க வந்தா, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம பிரச்சனையே எப்படி இருக்குது? நல்ல செய்தி. இந்த அவன் அங்கே நீ செத்து போனான் தெரியுமா? நல்ல செய்தி. இந்த வியாதியா எப்பயோ வந்து எத்தனையோ பேர் போயிட்டாங்களாமே, அதான் நடக்கவே நடக்காதே, இதா கிடைக்கவே கிடைக்க. சில ஆட்கள் வாய் திறந்தாலே ஒரு நாளாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறான். நல்ல செய்தி கிடைக்கும் உடனே சொல்லிடுறது, அது செய்யவே முடியாது, நடக்கவே நடக்காது. ரொம்ப அருமையான விசுவாசிகள், தேவன் ஏற்படுத்தின தூண்கள் அவர்கள். ஆலய பிரகாரங்களில் இருக்கிற தூண்கள். மாறுவோம், நல்ல செய்தி கொடுப்போம். சாகத்தான் போகிறான்னா, அவன் சாக போகிறான்னு உங்களுக்கும் தெரியும், டாக்டருக்கும் தெரியும். சோமங்க, ஆண்டவரே உயிரை கொடும், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் நீங்கள் சொன்ன வார்த்தை அவனை எழுப்பி உட்கார பண்ணும். நான் முந்தி சொல்லியிருக்கேன், பாஸ்டர் ஃப்ரெடி ஒரு முறை போனார். ஒரு பாஸ்டர் அவர் படுத்திருக்காரு, எல்லாரும் உட்காந்து ஜோம் பண்ணுறாங்க. என்னதுக்கு? ஆவியை ஒப்பு. அது ஒரு க்ளீனாக செய்வாங்க அங்கே. எப்படின்னா கடைசியாக எல்லாத்தையும் ஆவியை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போன்னு தான் ஜோம் பண்ணுவாங்க. இப்போ இவருக்காக அப்படி ஜோம் பண்ணுறாங்க. அவர் சொல்லிட்டார், இனிமேல் நான் எந்திரிச்சு ஊழியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு, நான் போகிறேன் பாஸ்டர்னு. உன்னை யார் சொன்னா அப்படி எழும்பி பெட்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு.
மனுஷன் போயிட்டான். மந்திரமா தந்திரம்? கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தாரு. கர்த்தர் அதை செய்வார் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டேன். இன்றைக்கு அப்படி எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்குது. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை நாவின் அதிகாரத்தில் ஜீவன் இருக்கிறது. தேவன் அதை நிறைவேற்றுவார். புள்ள படிப்ப, புள்ள மேலே வரும், மேலான உத்தியம், திருமணமா நல்லா இருக்கும், பிஸ்னஸா நல்லா இருக்கும், வேலையா நல்லா இருக்கும். சொல்லுங்க. சொல்றது கூட கஷ்டமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆரோனை பார்த்து என் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய ஆசீர்வாதம் என்று என் நாமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்படியா இருந்தால் புறா நல்ல செய்தியை கொண்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்தில் வந்து சேர்ந்து, இதோ அது கொத்தி வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலையை அவன் வாயில் இருந்தது, அதன் வாயில் இருந்தது. என்ன போய் பார்த்துச்சு. பார்த்தா என்ன நடந்திருக்கு? இப்போ இலை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியா இருந்தா தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு, மரங்களெல்லாம் செழிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருது. இன்றைக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அது சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. இந்த நல்ல செய்தியை சொல்லுறதுக்காக தான் கர்த்தர் புறாக்களாய் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. என்ன செய்யணும்? போய் கொத்திட்டு வந்து கொடு. நாம் பார்க்குறோம் வேதத்தில், அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்தி மரம் துளிர் விடும் பொழுது என்ன நடக்கும்? இதோ வந்துட்டேன், வருகை சீக்கிரமாயிருச்சு. இன்றைக்கி அத்தி மரம் சொல்லுதோ இல்லையோ, உலகத்தில் இருக்க டிவி சொல்லிக்கிட்டு இருக்குது, இயேசு அது சீக்கிரத்தில் வர்றாரு. இந்த செய்தியை கொண்டு போக வேண்டியது யார் தெரியுமா? நானும் நீங்களும் தான். நான் போன கிழமை நினச்சேன் என்ன தெரியுமா? இந்த கிழமை சபையில் நாக்காளியெல்லாம் இப்படி நான் வந்து பார்த்தோன்னே இவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, போட்டு பார்த்தோன்னு நினச்சேன், போன கிழமை செய்தி உண்மையாக பெரிய கிரியை நடத்த இந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அபிஷேகம் பெற்றவன் என்ன செய்வான்? ஆத்மா அபிஷேகம் பெற்றவன் என்ன செய்வான்? ஆத்மாவை அறுவடை. போன கிழமை நான் நினச்சிட்டேன், நான் அங்கேருந்து நினச்சேன் இந்த கிழமை எப்படியாவது 2-3 பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு ரொம்ப இதாக தான் உற்சாகம் வந்தேன். இங்கே பார்த்தா பாஸ்டர் எல்லா நாட்களையும் போட்டிருக்காரு. போட்டேன். நான் பார்த்தேன், அடே கர்த்தருடைய வார்த்தையும் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு வந்ததே காணும். ஆனால் இன்னையிலேருந்து ஒரு பிரயாசப்படுங்க. நான் புறா நேசரனை பார்த்து உத்தமின்னு சொல்றாரு, நேசரனை பார்த்து உண்மை உள்ளவன் சொல்றாரு, நேசரனை பார்த்து என்னை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறாரு. நான் போய் அவருக்காக அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே என்னது ஒரு காரியம், ஒரு பாட்டு இருக்கு, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. அதில் என்னன்னா நேசர் வருகையை கூறுது. நேசர் வர்றாருன்னு மாரிக்காலம் வந்தது. உன்னத பாட்டில் இருக்கு, மாரிக்காலம் வந்தது. என்னது? 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. என்னது? காட்டுப்புறாவின் சத்தம் தேசம். நம்ம இலங்கையில் ஒரு காரியம் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம தேசிய பறவை காகம் இருக்கு இல்லையா, அது காலையில் வந்து வீட்டுக்கிட்ட கான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? யாரோ வர போகிறாங்க சொல்லுவாங்க தானே. அது பசியில் சொல்லி என்ன சொல்லுவாங்க? யாரோ வர போகிறாங்க இன்றைக்கி வீட்டுக்கு, இவ்வளோ நாள் கூட்டாத வீட்டை கூட்டு. அன்னைக்கு என்ன செய்வோம்? யார் வர்றான்னு தெரியாதே, கூட்டிக்கிட்டு புறாக வச்சு. ஆனால் காட்டுப்புறாவின் சத்தம் நமக்கு சொல்லுகிறது நேசர் வருகிறார் என்று சொல்லி. இது அது சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற ஒரு காலத்துக்கு வந்துருச்சு. தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கொண்டு போக வேண்டியது யார் தெரியுமா? நானும் நீங்களும் தான். அந்த கொண்டாந்து கொடுத்துட்டு நோவா பார்த்துச்சு. நோவா திருப்பி 7ஆம் நாள் மறுபடியும் விட்டான்.
போனது திருப்பி வரல. அது போயிடுச்சு பரலோகம். அது போயிடுச்சு பரலோகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நானும் நீங்களும் காட்டுப்புறாவின் சத்தத்தை நேசர் வர்றான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கேட்க ஒரு சத்தம் பிப்பி பிப்பின்னு கேட்கும். ஓ, உயிரோடு இருக்கிறவர்கள் எழுந்து போவார்கள், இவ்விதமாய் அவரோடு கூட சதா காலங்களில் இருப்பார்கள். அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் இருக்கும். அந்த இக்கால சத்தம் கேட்குற கடைசி நிமிஷத்தில் வந்திருக்கிறோம். அப்படியா இருந்தா கொஞ்ச நேரம் எழுந்து துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.